ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எண்ணத்தை தான் ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட ஒரு இதாக எதிர்பார்த்தாலுமே அதில் நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒரு சில இதில் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதுலையோ, இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுலையோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு யூஸாக இருக்காது. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கான ஒரு தகுந்த ஒரு இதாக இருக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சில விஷயங்களாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எப்போதுமே மற்றவங்களுக்கு நம்ம அவங்கள எந்த விஷயத்துக்கு எந்த மாதிரியான ஒரு இதை நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு மற்றவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் ஒரு சம்மந்தம் விட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கான காரணமாக நம்ம இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்களில் அவங்கவுங்க நம்மளுக்கு சரியான ஒரு இதை கொண்டுட்டு வர்றாங்களா என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்களப்பா, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கான விஷயமா நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஒரு சில இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ, அதெல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே எந்த விஷயத்துலையுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான நேரத்தில் சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதுலலாம் நம்மளுக்கான ஒரு டைம் நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அப்பப்போ அந்த விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு யார் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். அதுவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு இதை இடத்த கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே யாரும் இந்த விஷயத்துலேயும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்களா, நான் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துலேயும் சார்ந்து ஒரு சில விஷயங்களை இருக்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடையாதுல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம், பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே யாரும் எந்த விஷயத்துலேயும் ஒரு சரியான ஒரு பக்குவத்தை கொண்டு வரதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம எந்த விஷயத்துக்காக எதை சொல்கிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்கள, ஆனால் அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலையும் எதுக்குமே நம்ம காரணத்தை இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு இல்லை. எப்போதும் நம்மளுக்கான ஒரு இதை சரியான ஒரு இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். உனக்கு நானே துணையாக இருக்கிறேன் அப்படின்லாம் நீ நினச்சிக்கிட்டு யாரையும் அந்த விஷயத்துலேயும் சம்மந்தப்பட்டுக்காதீங்க.